ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு சிறுகதை போட்டி வந்து வந்திருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே இந்த சேனலில் வந்து தமிழ் இலக்கியம், சிறுகதை போட்டி, புத்தகம் அது மாதிரி தான் உள்ள கதைகள் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் தான் எப்போவுமே இந்த சேனல் வந்து போய்கிட்டு இருக்கும். அந்த ஒரு மாதமாக நம்ம அதை பற்றி தான் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். இப்போ கூட வந்து ஒரு சிறுகதை போட்டி வந்திருக்கு. பேராசிரியர் ஐக்கன் நினைவு சிறுகதை போட்டி அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க. எப்போவுமே வந்து ஒருத்தவங்களோட நினைவில் வந்து நிறையா சிறுகதை போட்டி வந்து நடத்துவாங்க. அவங்க வந்து நிறைய பேராசிரியர் இருப்பாங்க, இல்லை எழுத்தாளராக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு சமூக ஆர்வலராக இருந்திருப்பாங்க. அவங்களோட பேரில் வந்து சிறுகதை போட்டியில் நடத்துவாங்க. அதுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. இதுவுமே வந்து பேராசிரியர் ஐக்கன் நினைவு சிறுகதை போட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. அதை பற்றி தான் வந்து ஷேர் பண்ணலான்னு. அதில் வந்து ஒரு 6லேருந்து 7 பேஜுக்குள்ளே வந்து கதை எழுத சொல்லியிருக்காங்க. அந்த இமேஜையுமே நான் இதில் அப்லோட் பண்ணுறேன். ஒரு சமூக சிந்தனை உள்ள கதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து ஃபோட்டோ கொடுத்து அதிலேருந்து அந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்து அதிலேருந்து என்ன கதை வேணாலும் எழுதுங்கம்பாங்க. இல்லைனா சில 2 வரியை கொடுத்து இந்த வரியிலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு கதை எழுதுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. சில பேர் வந்து உங்களுக்கு எந்த கற்பனை எந்த ஒரு தளத்தில் வேணாலும் நீங்கள் கதை எழுதலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. பட் ஆனால் வந்து ஒரு 6லேருந்து 7 பேஜுக்குள்ளே இருக்கணும், இல்லைனா ஒரு 1500 வரியில் இருக்கணும், 1500 சொற்களில் இருக்கணும், 2000 சொற்களில் இருக்கணும், ஒரு 4 பேஜுக்கு மிகாமல் இருக்கணும். இந்த மாதிரி எனக்கு பிடிஎஃப்ல வேணும், வேர்ட் டாக்குமெண்ட்டில் எனக்கு அனுப்பணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சிறுகதை போட்டியுமே வந்து அதுமே கொஞ்சம் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. என்னென்னா வந்து சமூக சிந்தனை அந்த மாதிரி ஒரு கதையாக தான் இருக்கணும். ஒரு 6லேருந்து 7 பேஜுக்கு மேலே இருக்கக்கூடாது. இங்கே வந்து இமெயில் ஐடி போடல. இமெயில் ஐடி போட்டால் நம்ம வந்து கதையை ரெடி பண்ணி நம்ம அமுச்சு விட்றலாம். பட் இங்கே வந்து இமெயில் ஐடி போடாமல் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸுக்கு தான் நம்ம அமுச்சு விட்ற மாதிரி இருக்குது. அதுவுமே வந்து ஒரு ஏப்ரல் 6ஆம் தேதிக்குள்ளே நம்ம அனுப்பணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏப்ரல் மாதம் அடுத்த ஒரு 5 நாளில் நடக்கிற ஒரு விழாவில் வந்து அதுக்கு ப்ரைஸ் தருவேன்னு போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து ஒரு 10,000, அடுத்து 7,000, அடுத்து 5,000, அடுத்து வந்து 10 பேத்துக்கு வந்து ஒரு 500 ரூபாய் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. யாராச்சும் ரொம்ப வருஷமாக சிறுகதை எழுதிக்கிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னா தாராளமாக அதை வந்து அனுப்புங்க. நான் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தகவல் என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து சிறுகதை வந்து எப்படி எழுதுறதுன்னு தெரில, பட் ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா இந்த 100 சிறந்த சிறுகதைன்னு சொல்லி எஸ் ராமகிருஷ்ணன் அவரோட தொகுப்பு ஒன்று இருக்கும். பட் இது வந்து பாகம் 1, பாகம் 2 இருக்கும். இதிலே வந்து ஒரு 50 சிறுகதைகள் இருக்கும். அடுத்து பாகம் 2 வந்து 50 சிறுகதைகள் இருக்கும். இந்த ஒரு 2 பேஜில் வந்து 100 சிறுகதைகள் படித்தாலே சிறுகதையை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நானும் கேட்டிருக்கேன். நானுமே இதை படித்து ஒரு 2-3 சின்ன சின்ன கதையெல்லாம் எழுதியிருக்கேன். இன்னும் நாவல் எழுதுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அதுக்கு நிறைய நீங்கள் படிக்கணும். பட் சிறுகதை வந்து கொஞ்சம் ஈஸியாக எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பாகம் 1 வந்து இதில் வந்து 100 சிறுகதைகள்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு பாகம் 1ல் 50, பாகம் 2ல் 50. நான் முன்னாடியே சொன்ன இந்த 2 புக்கை படித்தா ஓரளவு நாலேஜ் வந்து வந்துடும். அது மாதிரி இதில் வந்து என்னென்னா ஒருத்தவங்களோட கதை மட்டும் இருக்காது. எழுத்தாளர் புதுமைப்பித்தன், மௌனி, ராஜகோபாலன், பிச்சமூர்த்தி, ஜானகிராமன், மு. அழகிரிசாமி, ராஜநாராயணன், சுந்தரசாமி, அசோகமித்ரன், நகுலன், ஜெயகாந்தன், ஜெயப்பிரகாசம், ஆதவன், வண்ணநிலவன், சம்பத், வண்ணதாசன், சுஜாதா, ஜி. நாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து 15-20 பேரோட ஸ்டோரிஸ் வந்து இதில் இருக்கும். இன்னொன்று வந்து இந்த புக்கை வந்து வெளியிட்டறப்போ வந்து எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லியிருப்பார். இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு புக்லேயும் வந்து 20லேருந்து 25 அவங்களோட சிறுகதைகள் வந்து இருக்கும். ஒரு எழுத்தாளர் வந்து 2 சிறுகதை வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இந்த 2 புக்கை படிக்கும்போது உங்களுக்கு சிறுகதை பற்றி உள்ள ஒரு நாலேஜ் வரும். அதே நேரத்தில் இப்போ உங்களுக்கு வந்து எந்த ரைட்டரை வந்து நம்ம தேடி படிக்க ஆரம்பிக்கிறதுனே தெரில அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 2 புக்கை படிக்கும்போது இந்த 2 புக்கை படிக்கும்போது ஒரு 100 சிறுகதையில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது கண்டிப்பாக எத்தனை நாள் வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். பட் அப்படி படிக்கும்போது உங்களுக்கு இதில் வந்து ஒரு 2 எழுத்தாளர்கள் வந்து பிடிச்சிருச்சு, அவங்களோட சிறுகதை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களோட புத்தகங்களை தேடி படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த புக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு ரைட்டர்ஸ் புக்கை மட்டும் நான் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் எல்லா புக்கையும் வாங்குறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இதை படித்தா ஒரு 25 ரைட்டர்ஸோட சின்ன சின்ன கதைகள் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் ஒரு ரைட்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் தொடர்ந்து அவங்களோட புத்தகங்களை பயணிக்கலாம். அதுவும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இன்னொன்று வந்து சிறுகதை பற்றி ஒரு நாலேஜுமே வந்து இந்த புக்கை படித்தா உங்களுக்கு வரும். என்கிட்ட இந்த ஒரு புக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். சரி, இதை முடிச்சுட்டு இன்னொரு புக் வாங்கிக்கலாம் அப்படின்னு. இது கொஞ்சம் விலை கூடும். ஒரு இதுவே 2 புக்குமே சேர்த்து ஒரு 1,800 ரூபாய் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து டைம் இருந்து வாய்ப்பு இருந்தால் இந்த புக்குக்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நீங்கள் ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சுருந்தா தாராளமாக வாங்கி படிங்க. அவ்வளோ நல்ல கதைகளாக இருக்குது. நானே இதில் வந்து ஒரு 15 கதை படிச்சிருக்கேன். அவ்வளோ நல்லாயிருக்கும். நன்றி.